ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு எக்ஸ்ப்ளோர் வித் buddies. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச்சில் இருக்கோம். ஸோ இந்த பெசன்ட் நகர் பீச்சில் என்ன வீடியோ பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிட போகிறோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா பெசன்ட் நகர் பீச் வெர்சஸ் மெரினா பீச். ஸோ இந்த ரெண்டு பீச்சிலும் போயிட்டு நம்ம ஃபிஷ் ஃப்ரையை சாப்பிட்டு கம்பேர் பண்ண போகிறோம். யார் டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தராங்க, ப்ரைஸ் வைஸ்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு அதோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுறது நம்ம கூட நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஜாயின் ஆகுறாரு. ஹாய் காய்ஸ், எப்படி 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 ஃபீல் பண்ற வீடியோக்கு வந்திருக்க? நான் சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணுவேன் எப்பவுமே. நான் அங்க ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தாச்சு. நம்ம அந்த ஆர்டருக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இப்போ போய் சாப்பிட போறோம். ஓகேவா? போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம், பார்க்கலாம். இங்க பெட்டரா இருக்கா இல்லை மெரினால பெட்டரா இருக்கான்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோல போலாமா? போலாம் காய்ஸ். எந்த கடையில சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா அன்னை மீன் வறுவல். இந்த கடையில தான் நம்ம ஃப்ரை ஃபிஷ் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் வந்த டைம் என்னமோ இங்கே எந்த கடையை ஓப்பன் பண்ணல. ஸோ இவங்க நம்மளுக்காக செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்தனா நம்மளுக்குன்னு தனியாக செஞ்சுருக்காங்க. ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை வாங்கியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees. இது குட்டி வஞ்சர மீன். ஸோ அதான் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா ஆனியன், அப்புறம் லெமன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூமிங்லவா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலாலாம் போட்டு நல்லா அந்த ப்ரௌனிஷாக நல்லா வெந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ், டேஸ்ட்டு உள்ள சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. மசாலா நல்லா நல்லா உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கிருக்கு. மீன் சாப்பிடும்போது அந்த மீன் ஃப்ரெஷ்னஸ்ஸு எல்லாமே நல்லா இருக்கு. லைட்டாக லெமன் அப்படியே மேலே ஊற்றி கடலில் இருக்கிற மீன் நம்ம வாயில தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு தலையில் எழுதி வச்சிருக்கு போல. நல்லா உப்புல இருந்து காரத்துல இருந்து நல்லா இருக்கு, சூப்பரா. ஸோ இதுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு நான் ஒரு 4 கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. நான் தான் ட்ரை பண்ண போறேன் இந்த ஃபிஷ்ஷை. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு நான் ரேட்டிங் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொன்ன மாதிரி மசாலாலாம் உள்ள நல்லாவே ஜூஸியாவே இறங்கி இருக்கு. அதே மாதிரி இது வஞ்சர மீனுன்றதுனால முள்ளும் அவ்வளோ நம்மளுக்கு இருக்காது. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஒரு மாதிரி முறுமுறுன்னு அப்படியே நல்லாவே இருக்கு. உள்ள நல்லா சாஃப்டா மசாலா உள்ள இறங்கி இருக்கு. இப்போ நான் ஒன்ஸ் லெமன் ஊற்றி நான் மறுபடியும் டேஸ்ட் பண்ண போறேன். இந்த மீனுக்கு நான் 5க்கு 4.5 தருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்து தான். ஏண்டா நம்ம ப்ரான் ஃப்ரை வாங்கியிருக்கோம். ஸோ இதை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டே வாங்க, ஜூமிங்கில் வாங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அந்த அக்கா மசாலாவோடு சேர்த்து எடுத்து சாப்பிடுங்கன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி மசாலாவோடு சேர்த்து எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். மசாலா இல்லாமல் சாப்பிட்டு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, சேம் அதே மாதிரி மீன் சாப்பிட்ட மாதிரியே அந்த மசாலா தான் இதுலேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ மசாலாவே இல்லாமல் ஒரு இறா வச்சு சாப்பிட்டு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா தான் நல்ல டேஸ்ட்டு தெரியுது. மசாலா இல்லாமல் சாப்பிட்டா எதுவுமே தெரியல. ஸோ இப்போ ஆனியனோட போட்டு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.
ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கைஸ் இங்கே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலிப்பூச்சி, கடுமா, நண்டு, நெத்திலி, அப்புறம் எறா, இங்கே பாருங்க எவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. இவங்க கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 தானேக்கா ஸ்டார்டிங்கு, 100 100 இருந்து 800 வரைக்கும் வந்து இங்கே வந்து இந்த மீன்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே ட்ரை பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம மெரினா போக போகிறோம். மெரினா போயிட்டு அங்கே டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அங்கே மெரினா போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம மெரினா வந்தாச்சு. ஸோ மெரினால தான் வந்து இப்போ நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஃபிஷ் ஃப்ரை. டேஸ்ட்டு குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இங்கே தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட போகிறோம். ஸோ சுந்தரி அக்கா கடைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து மெரினாலேயே வந்து ஃபேமஸான கடை. ஸோ இங்கே தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி அக்கா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்து ஏதோ பிஸ்னஸ் மீட்டிங் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து சுந்தரி அக்கா கடையில் வந்து தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெசநகரை வாங்கும்போது வந்து ஒரு மீனாக ஸ்ட்ரைட் நல்ல ஒரு ஃபுல் மீனாக கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸு. நார்மலாக வந்து பார்க்கும்போது மசாலாலாம் வந்து மீடியமாக கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீன் சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, குக்காக இருக்குது. சேம் டைம் மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் மசாலா வந்து கரெக்டாக மீடியமாக. அங்கே வந்து பெசநகர் வந்து நிறைய மசாலாலாம் போட்டு நல்லா டேஸ்ட் கொடுத்துருந்தாங்க. வந்து மசாலாலாம் மீடியமாக இருக்குது. ஆனால் வந்து மசாலாலாம் வந்து ஸ்பெஷல் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல போல். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் சாப்பிட நல்லா இருக்குது. இது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி, வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கொடுக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் கொடுக்கும். பெருசாக வந்து நிறைய மசாலா போட்டு அப்படி இப்படிலாம் போட்டு எதுவுமே இல்லை. நல்லா டீசெண்டாக மசாலா இல்லை, நல்லா ஊறி டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 3 கொடுப்பேன். இங்கேயும் வஞ்சரம் தான் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேயும் இங்கேயும் வந்து சேம் குவான்டிட்டி கிடையாது. அங்கே வந்து பெரிய மீனாக இருந்துச்சு, இங்கே கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி தான். மசாலாலாம் ரொம்ப ஓவர்லோடலாம் இல்லை கைஸ், ரொம்ப செட்டில்டாக தான் இருக்குது. நம்ம ஹோமில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் எப்பயுமே வஞ்சர ஃப்ரை வீட்டில் அம்மாலாம் செஞ்சாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த கல்லில் ஓவராக ஃபில் பண்ணி கொடுத்த மாதிரிலாம் மசாலா இங்கே ஃபில் பண்ணி கொடுக்கல. நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா கேட்டோம், அதுவும் இங்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதனால் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நானும் 3.5 தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அந்த மசாலாவை சாப்பிட்டு இங்கே சாப்பிடும்போது இது எங்களுக்கு ஆவரேஜ் தான் தெரியுது. மேபி நாங்கள் அதை சாப்பிடாம இதை சாப்பிட்டுருந்தா இது எங்களுக்கு ஓகேவா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பெசன்ட் நகர்லேயும் போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ மெரினாலேயும் வந்து ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணியாச்சு. எப்படி நான் ஃபீல் பண்ணுறேன்? ஓகே தான் மச்சான், எனக்கு 2 இடத்துலயும் ஓகேவா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் செட்டில் தான் இருந்துச்சு மசாலா எல்லாமே. அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சு. ஸோ கைஸ் ஃபைனலி வந்து நீங்க வந்து நல்லா மசாலா லவ்வரா இருந்தீங்கன்னா, காரசாரமா சாப்பிடுங்கன்னா பெசன்ட் நகர் ட்ரை பண்ணுங்க, ஆந்திரா ஸ்டைல். அதே மாதிரி வந்து இல்ல எனக்கு ஓகே எனக்கு செட்டிலா இருந்தா போதும், மசாலாலாம் அவ்வளோ ஒத்துக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்க ட்ரை பண்ணுங்க. சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you. Please subscribe, whatever.